எங்களுக்கு ஏன் பட்டியல் வெளியேற்றத்துக்கு இந்த தமிழக அரசு தடையா இருக்கிறது? கருணாநிதி நமக்கு இடைஞ்சல் பண்ணாப்ல 2009 பட்டியல் வெளியேற்றத்துக்கு இந்த ஒரு 3% இடத்துக்கு நமக்கு வேலையே கிடைக்கல. இந்த 3% 137 பேர் இன்னைக்கு வந்து ஒரு ஜீவோ வந்திருக்கு. இந்த உள்ளாட்சி துறையிலும் இந்த குடிநீர் வருவாய் வாரியத்துக்கு 137 பேர். 137 பேர்ல நம்ம சமூகம் ஒருத்தர் தான் வேலைக்கு போறாங்க. 137 பேர் 127 பேர் அரசு வேலைக்கு போறான். எங்களுக்கு இந்த இடஒதுக்கீடு தேவந்தோட அறிவிச்சிருக்கியா? அந்த ஒண்ணுக்கு தான் நாங்கள் ஒட்டுமொத்தமா போராடுகிறோம். அந்த இதை கொண்டு வர தமிழக அரசு நீ எவன் வந்தாலும் அடுத்த ஆட்சி வந்து தமிழகத்தில் எங்க தேவந்தோட அறிவிக்கல அப்படின்னா தமிழகத்தில் திமுக ஆட்சி மலரே செய்யாது. நாங்க திமுகவை ஒட்டுமொத்தமா தேவந்தோட மக்களுக்கு எதிர்க்கிறோம். ஏன் சொல்லுதோம்னா இடஒதுக்கீடு எங்களுக்கு வேலை கிடைக்கல. இந்த 18% அந்த அரசு சொன்னாதான் வேலை பார்த்து ஒருத்தர் வேலை பார்க்க பழைய 2 பேர் தான் வேலைக்கு பார்க்கான். பல்ல 2 பேர் தான் பார்க்கான். புதுரவண்ணா ஒருத்தன் இந்த ஒத்துமொட்ட இடஒதுக்கீடு அரசு சொன்னாதான் தான் பண்ணுது. யாரு கேடு பண்ணா? இது திமுக தலைவர் கருணாநிதி. இப்போ அவர் மாவும் ஸ்டாலின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு இடஒதுக்கீடு தேவையில்லை. எங்களை தேர்தல் வேளாளர் பட்டியலிருந்து வெளியேற்ற உடனே வந்து தமிழக அரசு அதெல்லாம் நான் கேட்கிறோம். ஒட்டுமொத்தமாக ஏன் எங்களை ஓர வச்சு பார்க்கிறது? இந்த இதை வந்து நாங்கள் ஒட்டுமொத்தமாக நாங்கள் தமிழகத்தில் அடுத்த எலெக்ஷன்ல திமுக படுந்தோல்வி அடையும் என்று நான் உறுதியாக சொல்லுகிறேன். மாவீர சுந்தரலிங்கம் மக்கள் இயக்க சார்பாக திமுக அரசை வன்மையாக கண்டிக்கிறோம். ஏன்னா இதுதான் எங்களோட பெரிய எதிரியே திமுக தான். தேவனோட சமுதாயத்துக்கு எதிராக ஏன் உனக்கு ஏன் மோடியே சொல்லிட்டாப்ல? ஏன் உனக்கு உங்க அப்பூடி சொந்தே தர திமுக தலைவர் அப்பூடி சொந்த தாயாங்க. எங்களோட உரிமை. நாங்க 1923 நாங்க தான் இருந்திருக்கோம். தேவனோட பட்டியல நாங்க இருந்தத புதுப்பிரில இருந்தோம். அதுக்கு வந்தவன் வந்து பட்டியல் பிரிவில் சேர்த்து போயிட்டான். சாதி கிட்ட போயிடுவார். இந்த மாநகர பேரும் நம்மளை வச்சுதான். நம்ம இல்லைன்னா அரசு இந்தியா தமிழ்நாட்டில் எவ்வளவு பண்ண முடியாது. அரசியல் தேவந்தோட மக்கள் 1 கோடி மக்கள் இருக்கும். நம்மளோட ஓட்டை வாங்கிட்டு பிரியா வாங்கிட்டு அவன் நம்மளை வந்து அடிச்சு ஒடுக்குதான். இதுதான் காரணம். திமுக அரசு ஒட்டுமொத்தமாக தேவந்தோட மக்களை வந்து உண்மையில ஒடுக்க நினைக்கிறது. உனக்கு வர இழைச்சிருக்க நீ சரியான பாடம் கொடுத்து நாங்கள் ஒட்டுமொத்தமாக ஊரா சென்று திமுக வாக்களிக்க கூடாது. இதுதான் எங்களோட கோரிக்கை. மாவீர சுந்தரலிங்க மக்கள் இயக்கத்தோட கோரிக்கை. ஏன்னா திமுக நமக்கு எது முதல்ல தெரிஞ்சாங்க. ஒட்டு மொத்தமாக சொல்றேன். ஒரு அரசு சமுதாயம் எங்க இருந்த பிழைக்க வந்த சமுதாயம் நாயரு வெட்டியாரு இப்படி வந்து நிறைய பேரு நாயகர் எல்லாமே வெளியில் வந்தவங்களுக்கு வந்து இது வந்து ஆட்சி செய்த தமிழகத்துல நம்ம இந்த புதிய தமிழ் குடி அதுவும் தேவேந்திர குல குடி இது வந்து எவனாலும் மறக்க முடியாது. ஒட்டுமொத்தமா சொல்லுங்க. இதை ஏன் எங்களை ஓரம் வச்சு பார்க்கிறேன் தமிழக அரசு உடனடியாக உளவுத்துறை அதிகாரி அவர்களே பத்திரிகை நண்பர்களே ஒழுங்காக இந்த பதிவை வந்து நான் சொல்லுறதை வந்து நீங்க போடுங்க. ஒட்டுமொத்தமாக சொல்றேன். ஏன் எங்களை வந்து ஓரம் வச்சு அதிகாரி எல்லா அதிகாரியும் சொல்ல முடியாது. அதிகாரி இருக்காங்க. நாங்கள் சேத்துல காடு சோற்றில் கை வைக்க முடியும். தெரிஞ்சுக்க தேவனுள்ள மக்கள் வந்து சேத்துல கால் வச்சாதான் சேத்துல கை வைக்க முடியும். அப்படிப்பட்ட வம்சம் எங்களோட வம்சம். ஏன் எங்களை வந்து நீங்க ஒரு சில அதிகாரி வந்து ஓட வந்து பாக்குறீங்க? அதை வந்து ஒரு நாள் பதிவு போடுங்க. முதலமைச்சர் தெரிவிக்கும். ஒட்டுமொத்தமாக சொல்லுறேன். எங்களோட தென் மாவட்டம் பொறுத்தாலே தேவந்திரன் தான். வடக்க வன்னியர் தெற்க தேவந்திரன். ஒட்டுமொத்தமாக சொல்லுறேன். நீங்க எங்களை வந்து ஒரு சில அதிகாரி பார்க்கதான் இந்த ஒரு சில மேட்டர் முதலமைச்சர் தெரியாம இருக்கு. அது ஏற்கனவே ஆந்திரக்காரன் ஸ்டாலின் அவன் ஏற்கனவே நமக்கு வந்து நம்மளை ஏற்க காட்ட மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் ஒட்டுமொத்தமாகவே நமது வந்து குரல் வந்து ஒழிக்க வேண்டும். நீங்கள் தேர்தல் பட்டியல் வெளியேற்றம் போகலனால் நம்ம சமூகம் வந்து இன்னும் மோசமாக இருக்கணும். ஏன் அறிவிக்க மாட்டேங்கிறீங்கள? நாம எதையே நிற்கிறோம். ஏன் அறிவிக்க மாட்டேன்? உடனே பட்டியல் வெளியேற்ற அறிவிச்சு தேவந்தோட வந்து ஒதுக்கிட்ட இட ஒதுக்கீடு எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் சொந்த காலம் நிற்போம். எவன் கட்டி போய் நிற்க மாட்டோம். நாங்களே உழைச்சி விவசாயம் எவனாலும் பண்ண முடியாது. வேற எவனாலும் விவசாயம் பார்க்க சொல்லுங்க பார்ப்போம். சோத்துல இருக்கிறவன் தோட்டத்தை நான் வேட்டியை படுத்தி இறங்கினேன். எவனாலும் மற்ற சாதிகளை பார்க்க முடியுமா?
ஒட்டுமொத்தமாக எங்களை வந்து ஒட்டுமொத்தமாக தமிழகம் வந்து இந்த திமுக அரசு எங்களை தேவேந்திர மக்களை ஒட்டுமொத்தமாக தோற்கடிக்கிறது. இது வந்து இனிவரும் காலத்தில் எங்களை வந்து இந்த மாதிரி வஞ்சக வேலை பார்க்கக்கூடாது. எங்களை உடனடியாக தேவேந்திர அறிவித்து எங்களை வெளியேற்று. இதுதான் எங்கள் மாவீர சுந்தரலிங்க மக்கள் இயக்கத்தோட கோரிக்கை. ஒட்டுமொத்த தேவேந்திர வேளாளர் கோரிக்கை தான் உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்று எனக்கு பேச வாய்ப்பளித்து அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடுகிறேன்.